தனியா அழுகுறீங்களா? ஒரு நொடி தீர்வு இதுதான். நான் உண்மையா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். நீங்க வெளிய எல்லார்கிட்டயும் சிரிச்சுட்டு, இரவு நேரங்கள்ல தனியா அழுகுறீங்களா? உங்க கூட உங்கள சுத்தி நெறைய உறவினர்கள் இருந்தும், எமோஷனலி ரொம்ப தனியா ஃபீல் பண்றீங்களா? அட்டாச்மென்ட் தியரி பத்தியும், லோன்லினஸ் சைக்காலஜி பத்தியும் நான் படிச்சதுலேருந்து, நான் புரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயங்கள இந்த வீடியோல டீட்டெயில்டா ஷேர் பண்ணியிருக்கேன். இத பத்தி டீட்டெயில்டா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம தனிமையிலே இருக்க முக்கியமான காரணம் லேக் ஆஃப் கனெக்ஷன். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோல நம்ம கூட எப்படி கனெக்டடா ஃபீல் பண்றது அப்படிங்கறத பத்தியும், அடுத்த பார்ட் ஆஃப் த வீடியோல நம்ம மத்தவங்க கூட ஒரு கனெக்ஷனை டெவலப் பண்ண குயிக்கா எந்த மாதிரி டெக்னிக்ஸ் மற்றும் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சைக்காலஜி, மென்டல் ஹெல்த், பர்சனல் டெவலப்மெண்ட் மற்றும் மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வாரந்தோறும் உங்களை வந்து சேரும். முதல்ல நம்ம டிஸ்கனெக்ஷன் ஃப்ரம் செல்ஃப் அதை பற்றி பார்ப்போமா? நம்ம தனிமையில் இருக்கோம், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான முதல் அறிகுறியே நம்ம கூட ஒரு கனெக்ஷனே இல்லாம இருப்போம். அதாவது நம்ம என்ன ஃபீல் பண்றோம், எதுக்கு நமக்குள்ள சில உணர்வுகள்லாம் வருது அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அடுத்தவங்க நம்மளை ஏத்துக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லா விஷயங்களையுமே பண்ணுவோம். இந்த மாதிரி நம்மளை கண்டுக்காதப்போ நம்ம உடலும் மனசும் எப்படி ஃபீல் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க தவறும் போது மற்றவங்களோட நம்மளால ஒரு கனெக்ஷன் பில்ட் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி நம்மளை பத்தி நமக்கே தெரியாம இருந்தா நம்ம என்னதான் மற்றவங்கள அதிகமா சந்திச்சு பேசினாலும் நம்ம ரொம்ப ட்ரெயின்டா வெறுமையா தான் ஃபீல் பண்ணுவோம். நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதும் தனிமையில உட்காந்து நம்மளோட இன்னர் வாய்ஸை நம்ம கவனிக்கும் போதுதான், நம்மளை பத்தின விஷயங்கள் நமக்கு புரியும் போதுதான் நம்ம சேஃபாவே ஃபீல் பண்ணுவோம். இந்த இன்னர் சேஃப்டி நமக்குள்ள வந்தாதான் நம்ம மைண்டும் பாடியும் ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கும். நம்மள மற்றவங்க முன்னாடி கான்ஃபிடென்ட்டா ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியும். மற்றவங்களோட நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகவும் முடியும். நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா, நம்ம எப்போ மற்றவங்களோட சேஃபாக ஃபீல் பண்ணலையோ நம்ம ஒரு பதட்டத்தோடையே இருப்போம். நம்மளை பற்றி நான் ஏன் அப்படி பண்ணேன், நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு மற்றவங்க கிட்ட ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தனிமை நமக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். அவங்க நம்ம கிட்ட பேசலையே, நம்மளை பார்த்து சிரிக்கலையே அப்படின்னு ஒரு கவலையிலையும் ஒரு டென்ஷன்லையுமே இருப்போம். இந்த மாதிரி நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் ரொம்ப கான்ஷியஸாக ஒரு டென்ஷனோட இருக்கிறதுனாலேயே மற்றவங்க கூட ஃப்ரீயாக பழக முடியல, ஒரு கான்ஃபிடென்ட்டாக என்ன ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. நம்ம கூட நம்ம எப்படி ஆழமாக கனெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு சில டிப்ஸ்லாம் பார்ப்போமா? நம்ம தினமும் கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தனிமையில் இருக்கணும். அமைதியா உட்காந்து நமக்குள்ள எந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது, நம்ம எப்படி ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். அடுத்தது பாடி செக். நம்ம பாடி ரிலாக்ஸ்டா இருக்கா, நம்ம தோள்பட்டைகள், நம்ம முகம் இதெல்லாம் இறுக்கமா இருக்கா, நம்ம மூச்சு ரொம்ப குறைவா வேகமா இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணணும். தினமும் ஒரு முறை ஐ எம் சேஃப் அப்படின்னு சொல்லி நம்ம மனசை நம்ம பாதுகாப்பாக ஃபீல் பண்ண வைக்கணும். இப்படி நம்ம கூட நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது தான் நம்ம மற்றவங்க கூட எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அடித்தளம். நம்ம நிறைய பேருக்கு மற்றவங்களோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கணும், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்கள்னால என்னால் அதை பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, வேலை பளு இருக்குது, ரிலேஷன்ஷிப்ஸ்னால நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் உங்களை சுற்றி இருக்குது. இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை சரியாக கிடைக்கல, கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ஒரு வேலையை பண்ண முடியல, அதுக்கான மோட்டிவேஷனும் இல்லை அப்படின்னா என்னோட ப்ரைவேட் கன்சல்டேஷன் செஷன்ஸில் லைஃப் ரீசெட் ஃபார்முலா அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் உங்கள் மைண்டை உங்களுக்கு சாதகமாக்கிக்கலாம் அப்படின்னும், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, பதட்டம், பயம் அப்படிங்கிற சூழல்லேருந்து வெளியே வந்து எப்படி நீங்கள் மன அமைதி, நிம்மதி, வெற்றி மற்றும் அன்பை ஈர்க்கலாம் அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுப்பீங்க. இதை பற்றி இன்னும் விவரங்களுக்கு கீழே இருக்கிற என்னோட மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடை நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுறது மூலமாக உங்கள் ஒர்க் பர்ஃபார்மன்ஸில், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில், உங்கள் ஹாப்பினஸில் குறைந்தது 80% இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயம் பார்க்க முடியும். ஒரு சின்ன கதை பார்க்கலாமா? ஒரு நாள் ஒரு மனிதன் 2 விதைகளை மண்ணுக்குள்ள விதைச்சானா. அந்த 2 விதைகளும் ஒண்ணுக்கு ஒன்று பேச ஆரம்பிச்சப்போ முதல் விதை சொல்லிச்சான், நான் வெளி உலகத்தை பார்க்கணும், சூரிய ஒளி, காத்து, மழை துளி இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த 2வது விதை, எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா, நான் வெளி உலகத்துக்கு வந்தா காயப்பட்டுருவேனோ, எனக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். நான் இந்த மண்ணுக்குள்ளேயே இருக்கேன் அப்படின்னு அந்த மண்ணுக்குள்ளேயே போய் ஒழிஞ்சுதான். இந்த முதல் விதை முளை விட்டு
பெரிய செடியா வெளியே வந்ததாம். ஆனா இந்த 2வது விதை பயந்துட்டு மண்ணுக்குள்ளேயே புதைஞ்சு இருந்துதாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தானியங்களை தேடி வந்த ஒரு கோழி மண்ணிலேயே இருந்த இந்த பயந்த 2வது விதையை கொத்தி தின்றுச்சான். ஆனா இந்த முதல் விதை தைரியமா வெளி உலகத்துக்கு வந்து சுக துக்கங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சதுக்கு பலனா ஒரு அழகான பூச்செடியா வளர்ந்தது. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் ஒரு ஷெல்லுக்குள்ளேயே அப்படியே புதைஞ்சிருந்தோம்னா நம்மளால முன்னேறவே முடியாது. நம்மள எப்படி நம்ம பாதுகாப்பா உணர வைக்கணும் அப்படின்றதுக்கு சில டிப்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்படி நம்ம நமக்குள்ள பாதுகாப்பா ஃபீல் பண்ணாலே வெளிய வந்து நம்ம எல்லாரோடையும் பழக ஒரு தைரியம் வரும். மக்கள் எல்லாருமே கெட்டவங்க, நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்க, நம்மள குறை சொல்லிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்த நம்ம மாத்திக்கணும். நம்ம எப்பயுமே கரெக்ட்டா தான் பேசணும். நம்மள ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்டிக்கணும். யாரும் நம்மள எதுவுமே சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இறுக்கத்திலேருந்து வெளிய வந்து இந்த வாழ்க்கையே ஒரு அனுபவம் தான் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சிட்டு ஃப்ரீயா மத்தவங்களோட பேசலாம். நம்மள பத்தி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாம, அடுத்தவங்கள என் கூட பேசு அப்படின்னு கெஞ்சாம, தொரத்தாம, நம்ம கான்ஃபிடென்ட்டா அவங்க கிட்ட பேசும்போது ஒரு நல்ல ரிலாக்ஸ்டான கனெக்ஷன் அவங்களோட உருவாகும். ஜென்ரலாவே மக்கள் இந்த தனிமையிலேருந்து எப்ப தெரியுமா முழுசா வெளிய வருவாங்க? இந்த தனிமைய பார்த்து எப்போ பயப்படாம இருக்காங்களோ அப்பதான். இந்த தனிமைய பார்த்து நம்ம எப்போ பயப்படாம இருப்போம்? நமக்குள்ள ஹேப்பியா ஃபீல் பண்ணோம்னா, யாருமே இல்லாம நம்ம மகிழ்ச்சியா இருக்க கத்துக்கிட்டோம்னா, நம்மளோட கான்ஃபிடன்ஸும், நம்மளோட பாசிட்டிவ் வைபும் மத்தவங்களுக்கு கண்கூட தெரிய ஆரம்பிக்கும். ஏன் என் கூட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க? நான் ஏன் தனியாவே இருக்கேன்? அப்படின்னு நம்ம மனச ஸ்ட்ரெஸ்லயே வச்சுக்கிறதுக்கு பதிலா, நான் தனியா இருந்தாலும் ஃப்ரீயா, ஓப்பனா அடுத்தவங்கள வரவேற்கிற மைண்ட் செட்ல இருக்கேனா? அப்படின்னு நீங்க யோசிக்க யோசிக்க மக்களோட ஒரு நல்ல கனெக்ஷனை உருவாக்க முடியும். இப்ப நம்ம நெறைய பேர சந்திக்கிறோம். நெறைய பேர் கூட நம்ம பழகுறோம். ஆனா எல்லாரோடையும் அந்த ஆழமான கனெக்ஷன் உருவாகுறது இல்ல. அந்த மாதிரி ஆழமான கனெக்ஷன் வரத்துக்கு பல வருடங்கள் கூட ஆகலாம். ஆனா அதுவரைக்கும் நம்ம பாசிட்டிவா அடுத்தவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாம, நம்மளையும் நம்ம பிரஷர் ஆக்கிக்காம, சிம்பிளான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதே போதுமானது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வயசு ஏற ஏற இந்த லோன்லினஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனா இருக்கு. ஏன்னா, நம்ம வயசு ஏற ஏற தான் நம்ம மெச்சூர்ட் ஆகுறோம். எது உண்மை, எது பொய் அப்படின்னு நம்ம கிளியரா பிரிக்கிற அளவுக்கு நமக்கு மெச்சூரிட்டி வருது. இந்த மெச்சூரிட்டி நம்ம லைஃப்க்கு நல்லது தானே? இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம லைஃப்ல உண்மையான நண்பர்கள் யாரு? உண்மையான உறவுனா என்ன? அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிட்யூடோட ஃப்ரீயா மத்தவங்களோட பழகினாலே போதுமானது. மத்தவங்க உங்கள ரொம்ப தாழ்வா பார்க்குறாங்க. அடுத்தவங்க எனக்கு தர மரியாதையையும், ட்ரீட் பண்ற விதத்தையும் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, நான் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். எப்படி நம்ம இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸும் அந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கேவலமாக பார்க்குறாங்களா இந்த ஒரு முடிவெடுங்க அப்படிங்கிற வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.